நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ப்ரோ எடிட்டிங் பிசி போடுங்க, 4K எடிட்டிங் பிசி போடுங்க ப்ரோ, இதெல்லாம் பேசிக் பில்டாக இருக்குது, எனக்கு அட்வான்ஸ் பில்டு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. யூ ஆஸ்க் வி டெலிவர். சரி ரைட், ரொம்ப கிரஞ்சாக இருக்கோ. ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் செஞ்சான், திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஒரு 4K வீடியோ எடிட்டிங் பிசி பில்டு ஃபார் யூடியூபர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பிசி பில்டு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷலான பிசி பில்டு. ஒரு ஃபேமஸ் யூடியூபர் வந்துட்டு என்கிட்ட பிசி கன்சல்டேஷன் வந்தப்போ அவர்கிட்ட நான் இந்த பிசி பில்டு தான் சஜஸ்ட் பண்ணேன் ஃபார் 4K வீடியோ எடிட்டிங். இதில் என்னென்ன அப்ளிகேஷனுக்காக ஆப்டிமைஸ்டான பில்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா DaVinci Resolve Studio, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ, இது மூணுமே வந்துட்டு ஸ்மூத்னா மோர் தென் ஸ்மூத்தாகவே ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு வெல் பில்டான பிசி தான். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. சரி, ஸ்பெக்ஸுக்கு போயிடலாமா? இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, Intel i9-14900K ப்ராசஸர் போட்டிருக்கோம். அதுக்கான காரணம் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்க 4K ஒர்க் ஃப்ளோஸ் கூட உங்களுக்கு இதில் ஸ்மூத்தாக ரன் ஆகும். எடிட்டிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி இஃப் யூஆர் யூடியூபர் ஆர் கண்டென்ட் கிரியேட்டர், இல்லை வெட்டிங் வீடியோகிராஃபி, ஷார்ட் ஃபிலிம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆப்டிமைஸ்ட் ப்ராசஸர் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இது போக வந்துட்டு இதுக்கு Z90 DDR5 மதர் போர்டு யூஸ் பண்ணுறோம். இதை விட சீப்பர் மதர் போர்ட்ஸும் இருக்குது. பட் இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, i9-14900K வந்துட்டு ரொம்பவே பவர் ஹங்கிரியான ப்ராசஸர் அண்ட் ரொம்பவே ஹீட்டும் ஜென்ரேட் பண்ணும். மற்ற நிறைய போர்ட்ஸில் வந்துட்டு ஃபெயிலியர் வர்றது நிறையவே தெரிஞ்சது. Z90ல் அந்தளவுக்கு ஃபெயிலியர் இல்லை, வெரி ஹை டாலரன்ஸ் இருக்கிறதுனால இந்த Z90 மதர் போர்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது கூட பேர் ஆகிறதுக்கு ஒரு 6000 MHz 32GB DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம i9-14900K போட்டால் கண்டிப்பாக லிக்விட் கூலர் போட்டே ஆகணும். இல்லைனா வந்துட்டு கண்டிப்பாக த்ராட்லிங் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹையர் சான்சஸ் இருக்குது. அண்ட் இது கூட வந்துட்டு ஸ்டோரேஜ் நான் 2 இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு 1TB SSD அண்ட் இன்னொன்று வந்துட்டு 512GB SSD. ஏன் ப்ரோ இவ்வளோ கம்மியான இது ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் அட் அ டைமில் ஒரு 1லேருந்து 5 ப்ராஜெக்ட்ஸ் தான் எடிட் பண்ணுவீங்க. அண்டு அதுக்கு வந்துட்டு 512GB ஆர் 1TB ஸ்டோரேஜே மோர் தென் இனஃப். அண்டு இது கூட வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு அப்போ என்ன பண்ணுறது, இப்போ பேக்கப்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு NAS சிஸ்டம் வந்துட்டு ஒன்று செப்பரேட்டாக சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். NAS யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஒரு யூடியூப் சேனல்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரே பிசியில் உட்காந்து எடிட் பண்ண போகிறதில்ல யாருமே. ஒரு 2-3 எடிட்டர்ஸ் இருப்பாங்க. பெரிய சேனலாக இருக்கப்போ கண்டிப்பாக 2-3 எடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் பிசிஸ் நம்ம லிங்க் பண்ணுறதுக்கும் வந்துட்டு NAS கண்டிப்பாக இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். டேட்டா லாஸையும் வந்துட்டு நம்ம மினிமைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்னிக்கலாக தெரியும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம சர்வர்ஸ் போட்டுக்கலாம். இல்லை அந்தளவுக்கு டெக்னிக்கல்லாம் வேணாம், எனக்கு NAS சும்மா ஸ்டாக்கபிள் NAS மாதிரி இருந்தாலே போதும், நான் மல்டிபிள் NAS ஆட் பண்ணிக்குவேன் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் NAS ஸ்டோரேஜ் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கபிள் NAS ஸ்டோரேஜ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி ரைட்டு, முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டீங்களே ப்ரோ, என்னதுன்னா கிராஃபிக் கார்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4070 சூப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் 4070 சூப்பர், 5070 வந்துருச்சு, அதுவே யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய டெக் யூடியூபர்ஸ் வந்துட்டு போட்ட அவங்க ரிவ்யூஸில் 5070 வந்துட்டு 4070 சூப்பரை விட ஸ்லைட்லி பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்லைன்னா வந்துட்டு அதை விட லோவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 4070 சூப்பர் வந்துட்டு கம்பேர் டு 5070 ஒரு நல்ல பட்ஜெட்டில் கிடைச்சதுனால அதையே வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 5070 நம்மளோட 4070 சூப்பர் வந்துட்டு சர்பாஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ வெரி கேப்பபிள் கார்டு அப்படின்ட்டு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான இப்போ மூவி லெவல் எடிட்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படும். சும்மா ஒரு யூடியூப் லெவலுக்கு எடிட்டிங், இல்லைனா ஒரு வெட்டிங் வீடியோஸ், இல்லைனா ஆட் எடிட்டிங், இதுக்கெல்லாம் வந்துட்டு 4070 இஸ் அ பிளென்டி கேப்பபிள் கார்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மோஸ்ட்லி 4K எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் வந்துட்டு ப்ராசஸர் சென்ட்ரிக்காக இருக்கிறதுனால i9 வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடும். ஸ்லைட் ஜிபி ஆக்சலரேஷனுக்காக தான் நம்ம 4070 சூப்பரே போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் போகிறதுனா நம்ம மேபி 4080 போடலாம். 4090 வந்துட்டு அந்த ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ரைட், அப்புறம் முக்கியமான விஷயம், வெடிகுண்டு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 850 வாட் 80+ கோல்டு பவர் சப்ளை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு இது 4070க்கு இட்ஸ் வெரி குட் பவர் சப்ளை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்லைட் ஹெட் ரூம்ஸும் இருக்கும் ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு. மோஸ்ட்லி கேமிங் பண்ணால் தான் ஓவர் கிளாக் பண்ணுவோம். இதுக்கு மோர் தென் உங்களுக்கு அந்த i9ஓட பவரை ஹேண்டில் பண்ணாலே வந்துட்டு இது போதும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ தான் முக்கியமான விஷயம், ப்ரைஸ் எவ்வளோ. இந்த பிசி பில்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1.8 to 2 lakhsக்குள்ளே வரும். அண்ட் இது வந்துட்டு ஏன் இவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மெயின்லி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறதுனால, ஒரு ஹை எண்ட் டு மிட் ஹை எண்ட் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனாலையும் இந்த பிசிக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்டிஃபையபிள் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும்,
ஏன் i5 12400F வந்துட்டு 4K கேப்பபிள் கார்டு தானே ப்ரோ, எதுக்கு i9 1400K சஜஸ்ட் பண்ணுறீங்க? அந்த i5 கூட நான் 1660 சூப்பரும் வந்துட்டு ஒரு 4K கேப்பபிள் கார்டு தான், நான் அது ரெண்டுத்தையும் போட்டு 60K பிசி சூப்பராக பில்ட் பண்ணிடுவேன் எடிட்டிங் பிசி அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, ஒரு ஹாபியிஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல பில்டாக தான் இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கணும். இப்போ ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, TS50 வண்டி தான், டுக்காட்டி மல்டிஸ்டாரா V4 வண்டி தான், ரெண்டும் ரோடில் தான் ஓடுது, ரெண்டும் வந்துட்டு பெட்ரோல் ஊற்றினா தான் ஓடுது. எனக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் இதுலேயும் வண்டி ஓட்டலாம் அதுலேயும் வண்டி ஓட்டலாம், என்ன ப்ரோ வித்தியாசம்? பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹை பிட்ரேட் வீடியோலாம் வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு i5லாம் தாங்கவே தாங்காது. அது மட்டும் இல்லாமல் 1660 சூப்பர் வந்துட்டு சான்ஸே இல்லை. ஒரு ஹை பிட்ரேட் வீடியோலாம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண பில்டு நீங்கள் போனால் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே நான் சஜஸ்ட் பண்ண பிசி பில்டு. அண்ட் இதே மாதிரி அடுத்து 3D மாடலிங் அண்ட் அனிமேஷனுக்கு ஒரு பிசி பில்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.